பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆமாங்க, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் நமக்காக இந்த பூமியில் பெத்லகேம் என்னும் ஊரில் பிறந்தார் இல்லையா? பெத்லகேம் தாங்க தாவீதின் ஊர். யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல் அடக்கம் பண்ணப்பட்டதும் இங்கு தான். இப்படி வரலாற்றை கொண்டிருந்த இந்த பெத்லகேம் மறக்கப்பட்டதாகவும் அற்பமாக எண்ணப்பட்டதாகவும் இருந்த காலகட்டத்தில் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிறக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மீகா என்கிற தீர்க்கதரிசி இந்த பெத்லகேமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அதாவது 4000 ஆண்டுகளாகவே மனித குலத்திற்கான இரட்சகர் பிறப்பார் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காத்து கொண்டே இருந்தாங்கங்க. அந்த காத்திருத்தலின் நிறைவேறுதல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புங்க. பெத்லகேம் அப்படின்னா த ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அப்பத்தின் வீட்டில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ அப்பம் பிறந்தார். அன்று அற்பமாய் எண்ணப்பட்ட பெத்லகேமை இந்த உலகமே திரும்பி பார்க்கும்படியாக அற்புதமாய் மாற்றினது தேவனுடைய பிறப்புங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அற்பமாய் எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் பிறக்க ஆவலாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை அற்புதமாய் உயர்த்தி அவர் உங்களை பிரகாசிக்க செய்து அவர் நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்துவார். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் நம்மை அற்புதமாய் மாற்றும்படியாக அற்பமாய் எண்ணப்பட்ட பெத்லகேமிலே பிறந்து அற்பமாய் எண்ணப்பட்டவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிறக்க செய்து இந்த உலகத்தில் நீங்கள் பிரகாசிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். God bless you.